சிவபெருமானின் ருத்ரமண்டலம் என்னும் விண்மீன் குழு பற்றி உங்களுக்கு தெரியுமா? பண்டைய திருவரங்கம் நிலத்தில் வேதன் என்ற முனிவர் சிவபெருமானை நேரடியாக காண வேண்டும் என்று கடுமையான தவம் புரிந்தார். சூரியனும் சந்திரனும் மாறி மாறி தோன்றியும் அவர் கண்களை திறக்கவில்லை. காலமும் கரைந்தது. இறுதியில் அவர் தவத்தின் உச்சியில் சென்றபோது முழுக்கொளிரும் ஒளியுடன் சிவன் தோன்றினார். சிவனின் பேரழகும் தெய்வீக ஒளியுமாக வேதனை ஈர்த்தது. சிவன் முத்திரை காட்ட வரம் கேட்க முனிவர் வாயை திறந்தார். ஆனால் அவருடைய உள்ளம் பரவசத்தில் மூழ்கியதால் அவர் கேட்டது வெறும் ஒரு எண்ணத்தின் விளைவாக இருந்தது. உங்கள் நிழல் எனக்கே சொந்தமாக இருக்கட்டும். சிவன் சிரித்தார். அவர் திரும்பி செல்ல முனிவரின் பின்னால் அவரது நிழல் மட்டும் நிலைத்திருந்தது. அந்த நிழல் மெல்லவே சுழன்று சிவனின் ஆற்றலின் ஒரு பகுதியை தன்னுள் கொண்டது. முனிவர் முதலில் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் விரைவில் அது ஒரு சாபமாக மாறியது. அந்த நிழல் ஒரு சாதாரண நிழல் அல்ல. அது எரியும் நீல ஜுவாலையாக இருந்தது. அதிலிருந்து சிறிய ஒளிக்கீற்றுகள் வீசி மண் தன்னை முடக்கிக் கொண்டது. நிழல் பேசியது அண்டத்தின் ரகசியங்களை, யுகங்களின் முடிவுகளை, அகண்டமான அனந்தம் பற்றிய அரிய சாஸ்திரங்களை. முனிவர் முதலில் அவற்றை கேட்டு திகைத்தார். ஆனால் பின்னர் அவர் வாழ்ந்த இடமே சூடாகி கருகத் தொடங்கியது. மழை வரவில்லை. ஆறுகள் வெறி கொண்டன. மிருகங்கள் தலைநகர்ந்தன. மண்வாசல் சுழன்று எரிந்தது. மக்கள் பயந்தனர். வேதன் அதிர்ந்து சிவனை மீண்டும் வணங்கினார். அவன் தோன்றினார். நிழல் என்பது தனி உடைமை அல்ல என்று சிவன் புன்னகையுடன் சொன்னார். அதை விட்டுவிடு, சமநிலை திரும்பும். வேதன் கண்கள் கலங்க தன் பிழையை உணர்ந்து நிழலுக்கு விடுதலை அளித்தார். அந்த நிழல் வானத்தில் எழுந்து சென்றது. அதன் விளைவாக வானத்தில் புதிய ஒளிக்கீற்றுகள் தோன்றின. ருத்ரமண்டலம் என்ற அதிசய விண்மீன் குழு உருவானது. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதை பார்க்க முடியும் என்று முனிவர்கள் கூறுகின்றனர். இன்று வரை யாரேனும் அந்த மண்டலத்தை காண நேரிட்டால் அவர்கள் சிவனின் மறைந்த நிழலின் வெப்பத்தை உணரலாம் என்று நம்பப்படுகிறது.